பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவை தீமைக்கல்ல சமாதானத்துக்கே. ஐயா, நீ எதிர்பார்த்த காரியத்தை நன்மைக்கேதவாய் தருகிற ஆண்டவர் நிச்சயமாக தருவார். ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்பை ஆண்டவரிடத்தில் சொல்லணும். எனக்கு அன்பானுடைய நாம் எப்படி சொல்கிறது? ஜெபத்தின் மூலம்தான். அந்நாளுக்கு நிந்தை இருந்துச்சு, அவமானம் இருந்துச்சு, தினம் மனமடிவு இருந்துச்சு. யார்கிட்ட போய் சொன்னா? நேர ஆலயத்துக்கு போனான். மனம் கசந்து அழுது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி அவருடைய வேதனை அவ சொல்லி கேட்டா, எதிர்பார்த்தபடி ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்தா. இன்றைக்கு உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு எனக்கு தெரியாது. நான் உங்களோடு பேசி வருகிறேன். அவங்க எதிர்பார்த்தது சில வேளை உள்ளிருந்து அப்படியான்னு கூட சந்தேகப்படலாம். ஆனால் நிச்சயமாக சந்தேகப்படாதீங்க. நாம் எதிர்பார்க்கிற காரியத்தை விசுவாசத்தோடு, முழு நம்பிக்கையோடு, முழு பலத்தோடு அவரிடத்தில் கேட்டால் நிச்சயமாக கொடுப்பார். நான் உங்களோடு பேசி வருகிறேன். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் பேதுருவை சிறைச்சாலையில் வைத்து அடைத்திருக்கிறார்கள். காவலுக்கு 4 வகுப்புக்கு வீதம் ஒப்படைத்திருக்கிறார்கள். சங்கிலியினாலே வைத்து கட்டி அவர்கள் நடுவில் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனால் அங்கே ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா பேதுரு வந்து கதவை தட்டுறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தேடி எடுத்து 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 13, 14 கையில் எடுத்துக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் சேர்ந்து நீங்களும் நானும் பாட போகிறோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிட காத்திடும் பரமனில் கடல்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனில் கடல்களை நாம் பற்றிக் கொள்வோம். தேவன் பின் செல்லுவோம், ஜீவமொழிதனை கண்டறிவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவமொழிதனை கண்டறிவோம். மனதில் காரிருள் நீங்கிடவே, மனதில் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். மனதில் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிட காத்திடும் பரமனில் கடல்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனில் கடல்களை நாம் பற்றிக் கொள்வோம்.
நம்மை விட்டு முற்றும் அகற்றுவோம். இம்மை கேட்ட இன்பங்களை நம்மை விட்டு முற்றும் அகற்றுவோம். மாறாத சந்தோஷம் தந்திடுவார், மாறாத சந்தோஷம் தந்திடுவார். மகிமை ராஜ்யத்தில் மாறாத சந்தோஷம் தந்திடுவார். மகிமை ராஜ்யத்தில் கர்த்தரை நம்பி ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். எனக்கு அன்பானவர்களே, அப்போஸ்தலர் அழகா எழுதி வச்சிருக்கார். 12, 13, 14, 15 வசனத்தை பாருங்க. பேதுரு வாசற்கதவை தட்டின போது வாசற்கதவை தட்டின போது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் அங்க வந்து ஒற்று கேட்கிறா, கதவருக நின்று. பேதுரு வந்திருக்கிறார் அப்படின்ன உள்ள எல்லாரும் என்ன சொல்றாங்க, நீ பெதற்ற. அது எப்படி வருவான்? உள்ள இருக்கிறவங்களுக்குள்ளே அவிசுவாசம் 1-2 இருக்கத்தான் செய்யுது. ஜெபம் பண்ணாங்க, நல்லா ஜெபம் பண்ணாங்க. மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டிற்கு அவன் வந்தபோது அங்கே அநேகர் கூடி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாங்க. ஆனா ஜெபம் பண்ணி கொண்டிருந்தவங்க திடீர்னு கதவை தட்டுற சத்தம் கேட்குது. உடனே பக்கத்தில் வந்து கதவை விட்டு வச்சுக்கிட்டு அப்படி காதை வச்சு கேட்குறாங்க. பேதுரு வாசலில் நிற்கிறாரு. உள்ளே இருக்கிறவங்க, நீ பெதட்டுகிற. பின்னும் போய் அவர் தட்டிக்கிட்டே இருந்தார். வாசிங்க. அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி போய் பேதுரு வாசலுக்கு நிற்கிறார் என்று அறிவித்தாள். அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சொன்னார். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். அதுக்குள்ளேயும் பாருங்க அவிசுவாசம். ஆண்டவர் அனுப்பியிருப்பாரு, ஆனா பேதுருவா இருக்காது, அவருடைய தூதனா இருக்கலாம் அப்படின்னாங்க. பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்தபோது அவனைக் கண்டு பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டாங்க. எப்படியா விடுதலை ஆச்சு? ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். ஆமென். நமக்கு விசுவாசம் வேணும். ஏன்னா நமக்குள்ள சில நேரம் அவிசுவாசம் தெரியுது. நடக்குமா, முடியுமா, ஆகுமா, இதுதான் நமக்குள்ள இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன். எனக்கு கண்மானுடைய இவங்க ஜெபம் பண்ணது வீட்டுக்குள்ள, ஆனால் அவன் கட்டப்பட்டிருந்தது அங்கே சிறைச்சாலையில். இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பிட்டார். அறைக்கு போகிறான். அவன் போய் விழாவில் தட்டி எந்திரிப்பா அப்படிங்கிறான். இவனுக்கு கொஞ்சம் படுத்திருந்தவன் தூக்க கலக்கத்தில் எந்திரிச்சிட்டானோ இல்லை கட்டினது கையில் எப்படி ஞாபகம் போயிடுச்சோ தெரியல. நாமளாக இருந்தால் சரி, கட்டி இருக்கும்போது யாரா எழுப்புறது, எப்படி எந்திரிக்க முடியும்? அவன் அதெல்லாம் யோசிக்கலை. எழுந்துரு, சீக்கிரமாக எழுந்துடனோட அவன் உடனே என்ன செஞ்சான்? எழுந்தான். அவன் கைகளில் இருக்கிற சங்கிலிகள் என்ன செய்ததான்? விழுந்தது. கால்கள் இருக்க சங்கிலி கலண்டு விழுந்துச்சு. தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சையை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தப்படியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, என் பின்னே வா, இயேசுவின் பின் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன்.
திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகமே பின்னால், சிலுவை முன்னால். உலகமின் பின்னால், சிலுவையின் முன்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இன்னல்கள் இடர்கள் எதுவோ பிடிக்காதே. வேதனை இதுவும் பிடிக்காதே. வெற்றி வேந்தனில் இயேசுவில் அன்பான் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பேதுரு எழுந்துறோன்னா திரும்பி பார்க்கல, சங்கிலி எங்கன்னு கூட பார்க்கல. அடுத்தடுத்து வேலை சொல்லிட்டார். உன் பாதரட்சியை போட்டுக்கோ, உன்னுடைய வஸ்திரத்தை போத்திக்கோ, என் பின்னாடி வா. அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறது போல நினைத்து அவர்கள் முதலாம் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்த போது அது தானாய் திறந்தான். ஹல்லேலூயா. என்ன ஜெபத்தினால தீராத பிரச்சனையே கிடையாது. அதுவும் ஜெயிலில் போட்டிருக்க கதவு எப்படி இருக்கும்? தானா திறந்ததான். பேதுரு அப்படியே பின்னாடி வாரான். அவனுக்கு என்னென்ன விளங்கலை. பார்க்குறாரு, அவன் நகரத்து போகிற அந்த வாசல் பாதைக்கு வந்தபோது தூதன் என்ன செய்தாரு? அவனை விட்டு போய் 11ஆம் வசனம். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணத்திற்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்த போதுதான் அங்க நடக்கிறது. நமக்காக வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க போய் நின்று தான் கதவை தட்டுறான். உடனே திறக்கலை. ஏன்னா ரோதைக்கு தெரிஞ்சு பேதுரு வந்துட்டாரு. உள்ளே போச்சுன்னா அவ யாரி புலம்புற பெதட்டுற, அது எப்படி நடந்திருக்கும்? அவன் சொல்கிறான், உடனே தூதனாக இருக்க போது இல்லை. அவன் சொன்னா இல்லை, பேதுரு தான் வந்துருக்கிறான். அவருடைய சத்தத்தை நான் கேட்டுட்டேன். உடனே பார்த்தாங்க, வந்து கதவை திறந்தா எல்லாரும் என்ன செஞ்சாங்க? பிரமித்தார்கள். அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தி கர்த்தர் தம்மை காவலிலிருந்து விடுதலையாக்கின விதத்தை அவருக்கு விவரித்தான்.
விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத கிரியை நடப்பிப்பேன். அது உங்க காலத்திலே விவரிக்கப்பட்டால் நீங்கள் விசுவாசியாத கிரியை உன் நாட்களிலே நடப்பிப்பேன். நாம விசுவாசிக்கிறோமோ இல்லையோ, ஆண்டவர் விவரிக்கப்பட்டால் அந்த விசுவாசிக்காத கிரியை கூட நடப்பிப்பார். அது எப்போ? நம்ம கண்ணுக்கு நேரே பார்ப்பார். ஏன்னா நாம் எதிர்பார்க்கிற முடிவை நமக்கு கொடுக்கும்படிக்கு அவர் நினைத்திருக்கிற நினைவு அதுதான். ஏன்னா அவர் சொன்னது என்ன? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். என்னை நோக்கி கூப்பிடுகின்றீ எந்த துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை சேர்த்திடுமே. திருபாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டுடிந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டுடிந்தே தேவ சமூகத்திலே. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெட்கம் அடையேன். உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெட்கம் அடையேன். தாமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. தாமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. ஆண்டவர்கிட்ட மட்டும் நீ கருத்தா ஜெபம் பண்ணா உன்னை விசாரித்து கனிவோடு தேற்றுகிறவர் நீ எதிர்பார்க்கிற நன்மையை கொடுப்பார். எதிர்பார்க்கிற நன்மையை கொடுப்பார். எனக்கு அன்பானவர்களே, நாம் நினைக்கலாம் இது நடக்குமா அது நடக்குமா. கேளுங்க, கானானிய ஸ்திரீ அவ எதிர்பார்த்து வந்தா. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து பார்க்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அவர் தம்முடைய மகளுக்காக இயேசு இடத்துல வந்தார். அவ கூப்பிட்றா, ஆனால் இவர் காது கேட்காத மாதிரி என்ன செய்கிறாரு? போய்கிட்டே இருக்கிறார். ஆனால் விடலை. திரும்ப திரும்ப என்ன செய்கிறா? பின்தொடர்ந்து வரா. சீசர் சொல்கிறாங்க, அவள் பின்னாடியே வரலை, அவளை ஏதாவது அனுப்பி விடுமேன்னா. அவர் உடனே ஒரு பதில் சொன்னாரு, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேலருக்கு அல்லாமல் அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்லவென்றார் என்றார். ஆனா அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு குட்டிகளுக்கு போடக்கூடாது என்றார். ஆனா அவ சொன்னா, மெய்தான் ஆண்டவரே, மெய்தான் ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். பிள்ளைகளுக்குரிய அப்போ பிள்ளைகளுக்கு தான், ஆனால் நாய்க்குட்டிக்கு இல்லை. பிள்ளைகள் கொஞ்சம் சிந்தும்ல, அந்த துணிக்கையாவது எங்களுக்கு வந்துடாதா? உடனே பார்த்தாரு, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது,
நீ விரும்பினபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். எதிர்பார்த்து வந்தது அதுதான். ஆனா அங்கே சில காரியம் இருந்துச்சு. தன்னை தாழ்த்தின போது அந்த அற்புதம் நடந்துருச்சு. இன்னைக்கு நம்ம எதிர்பார்ப்போம், ஆனால் ஆண்டவர் நம்ம தாழ்த்தி இருக்கோமா? தாழ்மையில் அடிமையை நினைக்கிறவர். தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்க்கிறேன். தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்க்கிறேன். உயர்த்தி மகிழ்கிறோ ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உயர்த்தி மகிழ்கிறோ ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். வெளிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறேன். கண்வலையும் வெளிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறேன். என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேதனை. என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மகிமை கொடுத்து தம்மை தாழ்த்தின தாழ்மையில் நோக்கி பார்க்கிற தெய்வம். ஏன்னா நாளாகமத்தில் 2 வாசிக்கிறோம், என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்கள் என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இன்னைக்கும் சொல்றேன், நீ விரும்புகிறத அவர் தருவார், எதிர்பார்க்கிறதை தருவார். ஆமென். ஆனா நமக்குள்ள முழு விசுவாசம் இருக்கா? அந்த கானானிய ஸ்திரீ போல மெய்தான ஆண்டவரே, நான் ஆகாதவன் தான், ஆனா பிள்ளைகளின் அப்பத்தை போடக்கூடாது, அதில் சிந்துறதாவது எனக்கு கிடைக்காதான்னாலே நமக்குள்ள அந்த தாழ்மை வருமா? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. சிலர்லாம் சொல்கிறீங்க, தவறாமல் கேட்குறோம். ஆண்டவருக்கு நன்றி. ஒரு காலத்தில் கண்ணீராக முழிச்சா ஆகாதுன்னு நினச்ச காலம் உண்டு. புறப்பட்டு போகிற காரியத்தில் ஒரு விதவை பெண்ணு முன்னாடி வந்தால் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிடுவான். ஒரு பூனை குறுக்க போனால் சகுனம்மா, கண்ணீரா விட போய் இந்த ஆள் மூஞ்சியில் முடிச்சிட்டோமே அப்படின்னு பின்னாடி போயிட்டு திரும்புகிற காலம் இருந்துச்சு. இன்றைக்கி ஆண்டவர் அதை மாற்றி அநேகர் ஆச்சரியப்படும் விதத்தில் கர்த்தர் நடத்தி வருகிறார். ஏன்னா ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாகும்னு சொன்னாரே, அந்த வார்த்தையை இப்போ எதிர்பார்த்திருந்த இன்றைக்கு கர்த்தர் உறுதிப்படுத்தி வருகிறார். அநேகர் காலையில் இருந்துச்சோன்னே இந்த வார்த்தையை கேட்க காத்திருக்காங்க. ஏன்னா கண்ணீராவனை பார்த்தா என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது.
அதே ஆள் தான் இங்கிட்ட போகக்கூட முடியாது, உட்காந்துருப்போம். அதுக்காக உட்காந்துருக்காங்க தேவனுடைய வார்த்தை. ஏன்னா எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கிற தேவனை நோக்கி பார்க்கிற உங்களுக்கு நிச்சயம் அற்புதம் செய்வார். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம், ஆலயத்தினுடைய கட்டுமான பணிக்கு உதவலாம். அங்கேயே 10-15 பேர் பார்வையில் அவங்க எப்போவும் தங்கியிருப்பாங்க. ஏன்னா கண்ணு தெரியாமல் போய்ட்டால் இன்றைக்கி வச்சுக்கிற சொந்தக்காரங்க அநேகர் விரும்புறதில்ல. ஏதோ 1-2 பேர் வசதி இருந்தால் வச்சுருப்பாங்க. மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் வேணால் தள்ளி விட்றாங்க. நேரத்தெல்லாம் ஒருத்தர் என்கிட்ட கொண்டாந்து விட்டு போயிருக்காங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா 2 கிட்னியும் பாதிச்சிருக்கு. இருந்த இடத்துலே அவருக்கு யூரின் போகிறது கூட தெரியலை. இப்படிப்பட்டவரெல்லாம் பார்க்கணும் எனக்கு ஆசை. ஏன் தெரியுமா? ஒரு காலத்தில் நம்மளை பார்க்க ஒருத்தர் இல்லாமல் இருந்தோம், கர்த்தர் நம்மை உண்டாக்கினார். இவங்கெல்லாம் பராமரிக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனால் அவங்களுக்கு ஏற்ற வசதி இல்லையே. எனக்கு அன்பார்களே, ஒரு ரூமு அதில் எல்லாரும் இருக்காங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு அறையை கட்டி வச்சா அது முடியலை. கர்த்தர் தான் எழுப்பணும். நீங்கள் வந்து பாருங்கள், தாராளமாக வந்து பார்க்கலாம். கர்த்தர் ஏவினால் நீங்கள் தாங்கலாம். பார்வையற்றவங்க மரித்தா கூட ஒரு ஃபியூனரல் காரியத்துக்கு கூட எப்போவும் ரெடியாக வச்சுருக்கணும். இவர்கள் ஆலயத்துக்கு கூட அனைத்து வர்றதுக்கு வாரம் 4000 ரூபா வேனுக்கு ஒரு நாள் அவங்கள சாப்பிடாமல் இருப்பவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் இதற்கென்று உதவலாம். எப்படி? இதில் ஜிபே, ஃபோன்பே எல்லாம் ஃபோன் நம்பர்லேயே வருது, நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சரி, காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். ஏன் பிரதர் ராத்திரி அவசரம்னா அது வேற. ஒரு டெலிவரி கூட்டிகிட்டு போகிறீங்க, திடீர்னு ஒரு ஹார்ட்டில் இருதயத்தில் வலின்னு கூட்டிகிட்டு போகிறீங்க, ஜெபம் பண்ண அப்போ கூப்பிட்டா தப்பு இல்லை. மற்றபடிக்கு சாதாரணமாக சொல்கிற காரியங்களை காலைல 10லேருந்து 5க்குள்ளே கூடுங்க, கட்டாயம் எடுப்பேன், உங்களுக்காக ஜெபிப்பேன். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் எங்களுக்காக எப்போதும் போல் ஜெபிங்க. நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் நிச்சயமாக நன்மைக்கு எதுவாய் தருவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நல்ல நாளில் யார் யார் எந்தெந்த காரியத்தை எதிர்பார்த்திருக்கிறார்களோ, கானானிய ஸ்திரியை பார்த்து நீ விரும்பினபடியே ஆகட்டும் என்று சொன்னீரே, அவருடைய எதிர்பார்ப்புகளை ஒவ்வொருவருக்கும் நிறைவேற்று, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிறைவேற்று, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுக்கும் நிறைவேற்று. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.